பொன்னன் தன் அத்தை வீட்டில் விட்டுவிட்டு வந்த வள்ளியை பார்க்கச் சென்றான். பல தினங்களுக்குப் பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி. சுருக்கமாகச் சொல்கிறேன். நமது விக்ரம மகாராஜா தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன, நிஜமாகத்தானா? ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்போது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். இப்போது சிவனடியார் ராணியை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யார் என்று என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினாய் அல்லவா? அவருடைய பொய் ஜடையை பீத்து எறிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். நிஜமாகவா? யார் அவர்? செத்துப்போனானே உன் பாட்டன் வீரபத்திர ஆச்சாரி, அவன்தான். இப்படியெல்லாம் சொன்னால் போதாது. நீ இங்கிருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றாய் சொல்லு. நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில், நீ என்னமோ சேதி சொல்லப் போகிறேன் என்றாயே, அதை சொல்லு என்றான்.